கொழுக்கட்டை செய்யும் போது விரிசல் வரல, ஆனா வேக வச்சதுக்கு அப்புறம் விரிசல் வருதுங்களா? நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மறுநாள் வரைக்கும் ட்ரை ஆகாது, சாஃப்டா இருக்கும். 1 கப் அரிசி மாவை வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கலாம். அதே பேன்ல 1.5 கப் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கெட்டி இல்லாம கலந்து கொதிக்கிற தண்ணியில ஊத்துங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க. கொஞ்சமா நெய் சேர்க்கும் பொழுது கொழுக்கட்டை ட்ரை ஆகாம சாஃப்டா இருக்கும். கொதிக்கிற தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நாம வச்சிருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கிளறி விடுங்க. மாவு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையால மாவை சாஃப்டா பிசைஞ்சு விடுங்க. அப்பவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க விரிசல் வராது, சாஃப்டா இருக்கும்னு. இப்போ ஒரு உருண்டை அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னா தட்டாதீங்க, மீடியமா தட்டி அதுக்குண்டான ஸ்டஃபிங்கை வச்சிங்கன்னா கண்டிப்பா விரிசல் வராது. 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா கொழுக்கட்டை ரெடி. தேங்க்யூ.